நண்பர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்க. இன்றைய பதிவில் ஜெர்சியில் ஒரு கன்று மாடு ஒன்று விற்பனைக்கு வந்திருக்குது. மாடு வந்து இன்னைக்கு கன்று ஈன்ற மாடு, அதுவும் கிடாரி கன்று ஈன்ற மாடுங்க. மாட்டு கண்ணுக்கு சுழித்தவரெலாம் எதுவும் சொல்லி சுத்தமான மாடுங்க. நல்ல கறவைத்திறன் வாய்ந்த மாடு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. நல்ல பெருவெட்டான மாடுங்க. கம்மி பட்ஜெட்டில் தான் அந்த மாடு விற்பனைக்கு வந்திருக்குது. இந்த மாடு எந்த ஊர்லேருந்து விற்பனைக்கு வந்திருக்குது, கறவைத்திறன் எவ்வளோ, விலை எல்லாமே ஒவ்வொன்றா பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முறை நீங்கள் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ பார்த்துட்டு இருக்க இந்த செவலை வந்து இரண்டாம் மித்து மாடு, பல் வந்து கடைப்பல் முளைப்புன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாடு இன்னைக்கு தான் கன்று ஈன்றுக்குதுங்க. அதுவும் கிடாரி கன்று தான் ஈன்றுக்குது. மாட்டுக்கு கண்ணுக்கு சுழித்தவரெலாம் இல்லை, சுழி சுத்தமான மாடுங்க. எல்லா கிளைமேட்டுக்கு கொண்டு போனால் அடாப்ட் பண்ணிக்கும். ஒரு 20 லிட்டர் வரையும் கறவை எதிர்பார்க்கக்கூடிய மாடு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. காம்போலமும் நல்லா அருமையாக இருக்குது. கறக்கிறதுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கக்கூடிய மாடு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. கறவை கன்று போட்டுட்டதுனால ரெடி கறவையில் தாங்க இருக்குது. நேரில் வந்து பார்த்து கறவை கறந்து பார்த்து கூட நீங்கள் எடுத்துகிட்டு போய்க்கலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. சின்னதாக ஒரு அட்வான்ஸ் மாதிரி போட்டிங்கன்னா மாட்டை கொண்டு வந்து வீட்டில் இறக்கி விட்டுட்டு பணத்தை வாங்கிட்டு போய்க்கலாம் அப்படின்னு தான் நம்மளோட விற்பனை தெரிஞ்சிடும். அப்படியே அதனால் நீங்கள் தாராளமாக தேவைப்படும் நபர்கள் ஒரு 20 லிட்டரில் மாடு தேவைப்படுச்சுன்னா தாராளமாக நீங்கள் அவரோட கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். டிரான்ஸ்போர்ட்டோட அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாருங்க. நல்ல செவலையில் ரெட்டின் ஜெர்சியில் அருமையான மாடு, எல்லா கிளைமேட் அடாப்ட் பண்ணிக்கூடிய மாடு. தேவைப்பட்ட நபர்கள் தாராளமாக